அருமையாக இருக்குது தண்ணி. அருமையான இல்லை, எங்கே போனாலும் சரி நான் இங்கே இருக்குது. கீழே வலிக்கி விட்டீங்களா? அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்து விட்டு அங்கேருந்து எட்றான் இன்னும் வரையே இருக்கிற ஒரு பேகன் டெம்பிள். இதுதான் இந்த 24 பில்லர்ஸும் நம்ம நாள் இருக்குல்ல, ஒரு நாளோட 24 மணி நேரத்தை குறிக்குது. இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு, இது வேறு மேன்மேட் கிடையாது. இது ஒரு ரொம்ப பாப்புலரான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. ஃப்ரீசிங் கோல்டு இருந்தாலும் தண்ணி உங்களுக்கு தான் குடிச்சு காட்டுறேன். தண்ணி அடிச்சு அது அப்படியே ஐஸ் ஆகி போய் நிற்கிது இந்த ஏரியா ஃபுல்லாக. சரியான புரியல. ஃபோட்டோக்கு வீடியோக்கெலாம் வேறு லெவல் லொக்கேஷன். இயற்கை மனுஷனுக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரம். இந்த இடத்த பற்றி கேள்விப்பட்ட நாள்ல இருந்து இங்கே வரணுங்கிறது என்னோட நீண்ட நாள் கனவு. இந்த 2025 இது பார்ட் ஆஃப் மை கோல்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துக்கு தான் இன்னைக்கு நான் உங்களை கூட்டிட்டு போக போறேன். வணக்கம் மக்களே, இன்றைக்கி 4வது நாள் அர்மேனியாவில் 3வது டே டூர் போக போகிறோம். ஃபஸ்ட்டு டே டூர் நம்ம சக்சோதர் அப்படிங்கிற ஒரு ஐஸ் மவுண்டன் ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். 2வது டே டூரில் ஒரு குரூப் டூர் புக் பண்ணிவிட்டு நிறையா ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்லாம் போனோம். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு 3வது டே டூர். ஆனால் இந்த தடவை நாங்கள் ப்ரைவேட்டாக நாங்களே ஒரு கார் ஹையர் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நாங்கள் போகிற இடங்கள்லாம் செம்மையாக இருக்க போகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபோட்டோ எடுக்கிற வேறு லெவலில் இருக்குமா பஸ்ஸு? வேறு லெவலில் இருக்கு. இந்த அர்மேனியாவில் எங்கே போனாலும் சரி நான் இங்கே இருக்குது. நான் இங்கே இருக்குது, நம்ம கூட வந்து விளையாடுது அப்படியே. ஆனால் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை கொடுக்குறதுக்கு. என்னாச்சு? கீழே வலிக்கி விட்டீங்களா? பார்த்து வாங்க. பார்த்து வாங்க. நான் நீங்கள் இந்த ஷூ போட்டு நான் கவனிக்கவே இல்லை. ஆர்க் ஆஃப் சரன்ஸ் இந்த இடத்துல தான் வந்திருக்கோம். இப்போ அதெல்லாம் தெரியும். சரியான ஒரு வியூ பாயிண்ட். வாவ், லுக் அட் த வியூ. இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறத விட்டு அங்கேருந்து எட்றான்றான். எவ்வளோ உங்கள் பார், இதுலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறத விட்டுட்டு. ஓ மை காட், லுக் அட் த வியூ கைஸ். Wow.
village? This one? Garni. So this is Garni. Garni village. அடுத்து போகிறது கார்னி டெம்பிள் தான் போயிட்டுருக்கோம். இந்த நம்ம ஊர்லாம் குலதெய்வம் கோயிலாம் இருக்கும்ல, இந்த மாதிரி இங்கேயும் ஒரு குலதெய்வம் கோயில் இருக்குது. அந்த குலதெய்வம் கோயிலுக்கு தான் பார்க்க போயிட்டுருக்கோம். நம்ம அடுத்த லொக்கேஷன் வந்தாச்சு, கார்னி டெம்பிள். இந்த உலகத்தில் இன்னும் இருக்கிற ஒரே பேகன் டெம்பிள் இதுதான். நமக்கு வந்து இந்த பேகன் டெம்பிள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா, அந்த வைக்கிங் சீரீஸ்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ அப்படி இன்னும் இருக்கிற ஒரு முழுமையாக இருக்கிற ஒரே ஒரு பேகன் டெம்பிள் இதுதான். அதை தான் பார்க்க வந்துட்டுருக்கோம். லொக்கேஷன் பாருங்களேன். இது கார்னின்னு ஒரு வில்லேஜ் இங்கே அர்மேனியாவில். ஸோ அந்த வில்லேஜில் இது லொக்கேட் ஆகிட்டுருக்கு. அப்படின்னா இது ஒரு சூரிய கோயில், சூரிய பகவானுக்காக கட்டின கோயில் இது. சன் காட், க்ரீக் மித்தாலஜியில் வரும் இல்லையா சன் காட், அந்த சன் காடுக்காக கட்டப்பட்ட கோயில் இது. பேக்ரவுண்ட் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக மவுண்டன்ஸ் ஃபுல்லாக ஸ்னோ. இது ஃபுல்லாக கவர் ஆகிருப்பாரு. மேலே ஏறி போகலாம், உள்ளே போய் பார்க்கலாம். க்ளோஸ்அப்பில் பாருங்க. அவங்களோட லெட்டர் உள்ளே அந்த இந்த ஈஜிப்ட் பிரமிட்லாம் போனோம்னா வெறும் இந்த கல் மேலே அடுக்கி வச்சுருப்பாங்களா, அது மாதிரியே அடுக்கின மாதிரியே இருக்குது. எல்லாமே இந்த ஒவ்வொரு கல்லை வச்சு மேலே அடுக்கி வச்ச மாதிரி எல்லாம் பெரிய கல், பராங்கல். அப்படியே மலையை வெட்டி அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த தூணை மட்டும் பாருங்கள், ஒவ்வொரு தூணும் அப்படியே ஃபுல் தூண் கல் தான். ஒரு கல் மேலே அப்படியே வச்சுருக்கு. அந்த தெரியுதா, சிங்கிள் தூண் கிடையாது, அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு பாருங்க. அந்த லேயர் தெரியுதா, 1 2 3 இருக்குது, ஒன்று மேலே ஒன்று அப்படி தூக்கி வச்சுருக்காங்க. அதே அங்கேயும் பாருங்க, சிங்கிள் தூண் கிடையாது அது ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்காங்க. அது எவ்வளோ ரவுண்டாக ஷேப்பாக கட் பண்ணி அதை ஒன்று மேலே ஒன்று தூக்கி வச்சு பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. இதுதான் அந்த டாப், அந்த டெம்பிளோட டாப் வியூ. அந்த ஸ்ட்ரக்சர், இந்த 24 பில்லர்ஸ் இருக்குல்ல, 24 பில்லர்ஸ்,
இந்த 24 பில்லர்ஸும் நம்ம நாள் இருக்குல்ல, ஒரு நாளோட 24 மணி நேரத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற வரலாறு சொல்லுது. இந்த டெம்பிள் இங்கே இருக்குது. இந்த டெம்பிளுக்கு அப்படியே பேக்ரவுண்டில் பாருங்கள் மவுண்டன் அண்ட் வேலி. அது அப்படியே கீழே பாருங்களேன், அப்படியே டெப்த் அப்படி போயிட்டே இருக்கு. லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. சரி, இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இங்கேருந்து அடுத்த லொக்கேஷனுக்கு கிளம்ப வேண்டியதான். இங்கேருந்து கிளம்பிப்போ அடுத்த லொக்கேஷனுக்கு போக போகிறோம். இந்த டைம் ஆகிடுச்சு, அவள் தான். ஏன்னா ஒரே இடத்துல நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நிறையா பிளேசஸ் பார்க்க முடியாது. அதனால டக்குன்னு கிளம்பி போனால் தான் அடுத்தடுத்த இடத்துக்கு போக முடியும். சரி, அந்த நெக்ஸ்ட்டு பிளேஸுக்கு பக்கத்தில் போயிட்டு அங்கேருந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். இங்கேருந்து கிளம்பி அடுத்த லொக்கேஷனுக்கு போயிட்டுருக்கோம். அப்படியே மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். அந்த மலையிலேருந்து கீழே இறங்கிட்டுருக்கோம். செம்ம ஸ்லோப்பாக இருக்குது ரோடெல்லாம். ரோடு அப்படியே கீழே போயிட்டு இருக்கு. இந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப வேகமாலாம் வண்டி ஓட்ட முடியாது, ரொம்ப மெதுவாக தான் போகணும். நான் டக்குன்னு கீழே இருக்குது அப்படியே பள்ளத்தில் ரோடு. Stonehenge Sinfonia. Stonehenge Sinfonia. தேங்க்யூ. காணி டெம்பிள்லேருந்து கிளம்பி அடுத்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். பல வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஏற்பட்ட அந்த வேல்கனோஸ்னால அப்படியே அந்த மழை உருவாகி அதோட அந்த படிமங்கள், பாறை படிமங்கள் அப்படியே ஒரு ஸ்ட்ரக்சர்டு பாறை படிமங்களாக இருக்கும். அப்படியே வரி வரியாக. ஸோ அதை பார்க்குறது தான் வந்துட்டுருக்கோம். இந்த பக்கம் பாருங்கள், அப்படியே தண்ணி ஓடுது. இதெல்லாம் அந்த மவுண்டன்லேருந்து வர்ற வாட்டர். அப்படியே தண்ணி ஓடுது எல்லா பக்கம். கிளியர் போட்டுறேன், போடத்தான் செய்யலாம். விரைச்சிருவேன், பரவாயில்லையா? சால்மன் அங்கே பார்த்தியா? சால்மனா ரெஸ்டாரண்ட்டாக வந்து, ஆனால் ரெஸ்டாரண்ட் ஆப்ரேட் ஆகலை. அந்த ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், இது யாரும் வெட்டையெல்லாம் செய்யலை. இது இந்த பாறையை இது அப்படியே வந்து அந்த வால்கனோஸ்னால ஏற்பட்ட அந்த நிகழ்வு, அதனால அந்த பாறை படிமங்கள்லாம் அப்படியே இருக்குது. ஒரு மாதிரி நம்ம இந்த டைமண்ட் எப்படி இருக்கும், டைமண்டில் நிறையா கட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி கட்டுக்கட்டாக இருக்குது. பக்கத்தில் போய் காட்டுறேன், இது தெரியுதா? பாருங்களேன், அந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து அப்படியே இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. அப்படியே வேறு மேன்மேடு கிடையாது. பல வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட இந்த எரிமலை வெடிப்புகள்லேருந்து அப்படியே வெளிவந்த அந்த லாவாக்கள் இருக்குல்ல, அந்த லாவாக்கள்னால ஏற்பட்ட இந்த படிம நிகழ்வு தான் அது. பாருங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை, இது கண்டிப்பாக நம்மளால் மேன்மேடாக பண்ண முடியாது. அதில் சில கல்லுகள்லாம் கூட இந்த உடச்சி கிடக்கு பாருங்களேன், உடச்சி போட்டிருக்குறாங்க. இதெல்லாம் இந்த டைமண்ட் கட் மாதிரி இருக்குது. எல்லாமே டைமண்ட் கட் மாதிரி வரும். இது எல்லாமே ஒரு இயற்கையான நிகழ்வு தான், இயற்கையோட அதிசயம் தான் அது. தெரியுதா? இந்த பக்கத்தில் காட்ட மாட்டேன் தொட்டு, இது பாருங்க, ஃபுல்லாகவே டைமண்ட் ஷேப்ஸ் தான். இந்த ஷேப்பு இதெல்லாம் கட் பண்ண மாதிரிலாம் தெரியல. இது வந்து இயற்கையாகவே நடந்த நிகழ்வு அப்படின்றாங்க.
இது ஒரு ரொம்ப பாப்புலரான டூரிஸ்ட் ஸ்பாட்டு அர்மேனியாவில். பாருங்கள், இந்த பேக்ரவுண்ட் தெரியுதா? இங்கே இந்த இடத்துல ஃபுல்லாக அது அப்படி தான் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்குது. பேக்ரவுண்டில் தண்ணி ஓடுற சத்தம் கேட்குது. எனக்கு பேக்ரவுண்டில் அப்படியே பாருங்கள், ஃபுல் மவுண்டெயின்ஸ் தான். எந்த பக்கம் திரும்பினாலும் அர்மேனியா வந்து ஃபுல் மவுண்டெயின்ஸ் தான். பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நேச்சுரலான ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. அதை நான் காட்டுறேன். தெரியுதா? அர்மேனியாவை பொறுத்தவரையில் நீங்கள் தண்ணிலாம் வந்து கடையில் காசு கொடுத்துலாம் வாங்கின அவசியம் இல்லை. எங்கே போனாலும் பப்ளிக் பிளேஸாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தண்ணி எங்கே பார்த்தாலும் தண்ணி இருக்கும். மவுண்டன் தானே, எங்கே பார்த்தாலும் தண்ணி இருக்கும். அதை நீங்கள் சும்மா எடுத்துட்டு குடிக்கலாம். பாருங்க எவ்வளோ க்ளீனான தண்ணி. ஒரு மாதம் இல்லை, ஒரு மாதம் தூசிலாம் இல்லை. தண்ணி அருமையாக இருக்குது தண்ணி. நம்ம இந்த தண்ணி தான் எடுத்து குடித்தோம். இப்போ செம்ம க்ளீனாக இருக்குது தண்ணி, செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது. இயற்கையோட அதிசயத்தை பாருங்களேன், எப்படியெல்லாம் வந்துருக்கு. இது ஜென்ரலாக நம்ம வந்து நம்ம ஊரில் இந்த கிரானைட் மலைங்கள்லாம் உடைக்கும் போது வெட்டும்போது இந்த மாதிரி பாலமாக வெட்டுவாங்க. ஆனால் இது அப்படியே இயற்கையாகவே அமைஞ்சிருக்குது. எவ்வளோ பெரிய அதிசயம் தான். அங்கே தெரியுதா? இங்கே இருக்கான். இந்த ஏரியாவில் இருக்கிற ஃபுல் மழையும் இதே மாதிரி தான் இருக்குது. நம்ம இந்த தேன்கூடு இருக்கும் தெரியுமா? அந்த தேன்கூடில் உள்ள அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கீங்களா? கரெக்டாக சொல்லணும்னா அந்த தேன்கூடு ஸ்ட்ரக்சர் மாதிரியே இருக்கும். நீங்கள் தேன்கூடை அந்த தேனெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா அந்த ஓட்டையாக இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சரு. இது பாருங்களேன், தெரியுதா? இப்போ கிளியராக தெரியும் பாருங்க, அந்த தேன்கூடு ஸ்ட்ரக்சர் மாதிரியே இருக்கு பாருங்க. இதெல்லாம் அர்மேனியா வந்தால் பார்க்க வேண்டிய இடங்கள் இது ஒன்று. ஏரியா ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்காங்க பாருங்கள். இந்த ஃபுல் மலையும் இதே மாதிரி தான் இருக்குது. ஃபுல் மலையும் அதே மாதிரி தான் இருக்குது. தண்ணி செமையாக இருக்கும். ஐஸாக விளைஞ்சு கிடக்கு.
பாப்புலரான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், மஸ்ட் விசிட் பிளேஸ். இந்த ஏரியாவும் ஃபுல்லாக மவுண்டன்ஸ் தான் இருக்குது, சுற்றிலும் மவுண்டன்ஸ் ஏரியா. ஸோ இதில் தான் அப்படியே நம்ம மேலே போகணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பக்கத்தில் போனாலும் இந்த மாதிரி லோக்கல் ஃபுட்ஸ் இருக்குது. நீங்கள் லோக்கல் ஃபுட்ஸ் டேஸ்ட் பண்ணாலும் டேஸ்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆல்ரெடி நிறைய இடத்துல லோக்கல் ஃபுட் டேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த ஒரு மானஸ்ட்ரி வந்து அப்படியே சுற்றிலும் மலைக்கு உள்ளே இருக்குது. ஸோ அதனால் இப்போ பெருசாக விசிபிலிட்டியாக தெரியல வெளியில். சுற்றிலும் மலைகள், இந்த மலைக்குள்ளே இந்த மானஸ்ட்ரி இருக்குது. அங்கே ஒரு ஆர்க் இருக்குது, தெரியுதா? இங்கே ஒரு ஆர்ச் மாதிரி கட்டியிருக்காங்க. அங்கே ஏதோ அந்த இடத்துல ஏதோ யாராவது வாழ்ந்துருப்பாங்க போல். அது ஃபுல்லாக கேவ் மாதிரி இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் கேவ்ஸ். இந்த அங்கே ஏதோ இருக்குது, ஏதோ ஒரு கட்டடம் மாதிரி தெரியுதா? இதெல்லாம் இன்டர் கனெக்டட்னு நினைக்கிறேன். ஸ்னோஃபால், இங்கேயும் ஸ்னோஃபால் இருக்குது, ஃபுல் ஸ்னோ. வாவ், இந்த மானஸ்ட்ரி ஃபுல்லாக ஸ்னோ தான் கிடக்கு. ஃபுல்லாக ஸ்னோ இருக்குது. இந்த ஃபுல்லாக பாறேன், மலைகள் தான் ஃபுல்லாக. மலைக்கு உள்ளே குடஞ்சி கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சுற்றிலும் மலைகள் தான் இருக்குது. பார்த்து நட, ஃபுல்லாக வழுக்க போகுது. ஃபுல்லாக ஸ்னோ தான் இருக்குங்க. ஃபுல்லாக ஸ்னோ. ஒரு மானஸ்ட்ரி இருக்குது. மேலேயும் போகலாம் போல். இங்கே இருக்கிற மானஸ்ட்ரி எல்லாமே வந்து இண்டிபெண்ட்னா இங்கே யாரும் ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறதெல்லாம் கிடையாது. ஸோ இங்கே வர்ற மக்கள் இந்த மாதிரி கேண்டில்ஸ் வாங்கி இங்கே கொளுத்தும் போது அதெல்லாம் வருமானத்தை வச்சு தான் இந்த மானஸ்ட்ரியை இதை க்ளீன் பண்ணுறவங்க, இல்லை இதை மெயின்டைன் பண்ணுறவங்க, இதை பாதுகாக்கிற இந்த ப்ரீஸ்ட், அதுக்காக இதோட மெயின்டெனன்ஸ்க்கான அந்த செலவு எல்லாமே இந்த கேண்டில்ஸ்லேருந்து வர்ற வருமானத்தை வச்சு தான் மேனேஜ் பண்ணுறாங்க. அங்கே மேலே ஒரு லைட் செட்டப், மேலேருந்து வெளிச்சம் உள்ளே வருது. இதெல்லாம் ஒரு மழையை அப்படியே குடஞ்சி கட்டியிருக்கிறாங்க. ஃபுல்லாக மழையை தான். இருட்டுக்குள்ள ஃபுல்லாக காட்ட முடியல, வெளிச்சம் இல்லை.
அர்மேனியாவை சுற்றிலும் இந்த மாதிரி மானஸ்ட்ரி நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1500க்கு மேலே இந்த மாதிரி மானஸ்ட்ரிஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய அறைகள் நிறையா இருக்குது. இங்கே ஏதோ தண்ணி ஓடி வருது பாருங்களேன், எங்கே ஓடுதுன்னு பார்க்கலாம். மேலேருந்து வர தண்ணி நினைக்கிறேன். அந்த காலத்துல தான் கரண்ட்டெல்லாம் கிடையாதுல்ல. இப்போ வெளிச்சம் உள்ளே வரணுன்னா அதுக்கான செட்டப் இது. மேலேருந்து வெளிச்சம் வருது. அந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்காங்க மேலேருந்து. இப்போ நீங்கள் பார்க்குற லைட் வந்து ஈபிஎல்லாம் இதெல்லாம் வரல, நேச்சுரல் லைட்டு. இங்கே ஒரு தண்ணி ஓட மாதிரி ஓடுது. இது மவுண்டன்லேருந்து வர தண்ணி தான் போட. அப்படியே பாருங்களேன், மவுண்டன்லேருந்து வர தண்ணி மாதிரி தான் இருக்குது. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இந்த வெளிச்சம் வெளியிலேருந்து வருது. அந்த மாதிரி தான் இந்த ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்கிறாங்க இந்த மானஸ்ட்ரி. மேக்ஸிமம் இங்கே இருக்கிற எல்லா மானஸ்ட்ரியுமே அப்படி தான் இருக்குது. இந்த ஈபி எது லைன் கிடையாது. ப்ளஸ் வந்து சில இடத்துல, சில கிராமத்தில், சில வில்லேஜ்லாம் சோலார் யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் சில வில்லேஜஸ்லாம், இந்த ரிமோட் வில்லேஜஸ்லாம் சோலார் பவர் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், அதுவும் அதான் லைட் வெளிலேருந்து தான் வருது. எல்லாமே வந்து நேச்சுரல் லைட்ஸ் தான். இப்போ அப்படியே படிக்கட்டு ஏறி மேலே போவோம். இது ஏதோ பிளாக்கில் இருக்குது. இது என்னது தெரியல. இதை அடைச்சி வச்சுருக்காங்களா, இதை பிளாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. உள்ளே ஏதோ போகுது ஸ்டெப்ஸ் மாதிரி. இப்போ அப்படியே எங்கள் படிக்கட்டு போகுது. படிக்கட்டில் அப்படியே மேலே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. எங்கே பார்த்தாலும் ஸ்னோ தான். வரும் படிக்கட்டுலேயே ஸ்னோ இருக்குது. இந்த இடத்துல அப்படியே வெளியில் வந்தோம்னா அந்த லொக்கேஷனை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ இங்கேருந்து கொஞ்சம் படிக்கட்டு மேலே போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இங்கேருந்து மேலே போக முடியுமான்னு. இங்கேருந்து இந்த வேலி போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது, ஆனால் இங்கே பூட்டிருக்கு, போக முடியாதுன்னு நினைக்கிறேன். பூட்டிருக்கு. எல்லாம் தெரியுதா, ஃபுல்லாக குகை மாதிரி தான் இருக்குது. குடஞ்சி இதா அங்கேயும் தெரியுதா, அங்கே பாருங்களேன், ஃபுல்லாக குகை மாதிரி தான் இருக்குது. பாருங்க, ஃபுல்லாக குகை மாதிரி தான் இருக்குது. குடஞ்சி ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 这顺水，来来，老婆，我喝个水，你来那个水。குடியா? போ குடி. அர்மேனியாவில் எந்த ஏரியாவுக்கு போனாலும் இந்த மாதிரி வாட்டர் ஃபவுண்டன் பார்க்கலாம். அங்கே வந்து தண்ணி செம்மையாக இருக்கும். நீங்கள் வாட்டர் பாட்டிலே வாங்க வேணாம், அங்கங்கே இருக்கிற தண்ணியை குடிச்சா போகணும். இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் பார்த்தீங்க. ஆனால் இது செம்ம கோல்டாக இருக்குது, ஃப்ரீசிங் கோல்டு. ஸ்னோ வேறு பொழியுது. இருந்தாலும் தண்ணி உங்களுக்காக குடிச்சு காட்டுறேன். பனி பொழிய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹில்ஸ்ட்ரிக்கு பேக் சைடில் ஒரு செம்மையான லொக்கேஷன் இருக்குது. ஃபோட்டோ வீடியோக்கெலாம் வேறு லெவல் லொக்கேஷன். சரியான லொக்கேஷன். பேக்ரவுண்ட் அப்படி தண்ணி ஓடுது. வேறு லெவல் லொக்கேஷன் கைஸ். இந்த லொக்கேஷன் விட்டு போகிறதுக்கு மனசே வரல. இப்படி ஒரு லொக்கேஷன்
சுற்றிலும் மவுண்டன்ஸ் தான். அந்த மவுண்டன்ஸ்க்கு இடையில ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க. சுற்றிலும் மவுண்டன். இந்த நாடு ஃபுல்லாக மலையால் சூழப்பட்ட பகுதி. இதோட மெயின் தொழிலே இங்கே மைனிங் தான். அங்கே பார்த்து ஹாய். ஃபைனலி நம்மளோட அடுத்த டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம். லேக் செவன். இங்கே அர்மேனியாவில் இருக்கிற மிகப்பெரிய லேக் இது. பாருங்க, அந்த தண்ணி அடிச்சு அடிச்சு அது அப்படியே ஐஸ் ஆகி போய் நிற்கிது இந்த ஏரியா ஃபுல்லாக. லேக் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. இங்கே இவ்வளோ ஐஸாக இருக்குது. அப்போ இதுக்குள்ளெல்லாம் உள்ளே இறங்கணும்னா, தண்ணிக்குள்ளே இறங்கணும்னா அவ்வளோதான், சரியான ஐஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல் ஐஸ் தான், தண்ணி ஃபுல்லாக ஐஸாக தான் இருக்குது. பாருங்க, நான் ஐஸில் தான் நடந்துக்கிட்டு இருக்கிறேனே. நான் நடக்கிறதே ஐஸ் மேலே தான் நடக்கிறேன். இது வலிக்கூடும். நார்மலான ஷூ போட்டாலும் வலிக்கூடும். நான் அதுக்குன்னு வந்து ஸ்னோவில் நடக்கிற மாதிரி ஒரு ஷூ வாங்கியிருக்கிறேன். ஸ்னோவில் நடக்கிற மாதிரி ஷூ வாங்கி போட்டு அதுலேருந்து பார்த்துட்டு பாருங்க. லொக்கேஷனை மட்டும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இந்த லேக்கை சுற்றி ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஃபுட்டு செம்ம காஸ்ட்லி. பட் இதெல்லாம் எப்போயாவது ஒரு தடவை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை இதுக்கப்புறம் இந்த வருவோம்லாம் தெரியாது நமக்கு. அதனால் எப்போயாவது ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்.
அது எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்க. இது லேண்ட்லாக் கண்ட்ரி, இங்கே கடல் எதுவும் கிடையாது, இது லேக். மேபி இந்த மவுண்டன்லேருந்து வர்ற தண்ணி எல்லாம் அப்படியே ஓடி வந்து இந்த ஏரியாவில் அப்படியே அக்கமுலேட் ஆகி அப்படியே ஒரு மிகப்பெரிய லேக் மாதிரி இருக்குது. இந்த ஏரியாவில் ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் செட்டப் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், எதுவுமே ஸ்னோ தான், ஃபுல்லாக ஸ்னோவில் தான் நடக்கிறேன். ஸ்னோவில் தான் ஃபுல்லாக நடந்துகிட்டே இருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ டூரிஸ்ட் இருக்கிறாங்க, வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆளுங்க. டூரிஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் இந்த ஏரியாவில் ஃபுட்டும் செம காஸ்ட்லி, வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது எல்லாமே. நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு கூடாரத்தில் உட்காந்து விட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஐஸ் அப்படியே உறைஞ்சி போயிருக்கும் தண்ணி, அது கீழே இந்த லேக்லேருந்து இதில் அடிக்கிற தண்ணி அப்படியே உறைஞ்சி நிற்குது. பயங்கரமாக இருக்கு. இங்கேருந்து கிளம்பியாச்சு, அவ்வளோதான். இன்றைக்கி டே இங்கே ஓவர். இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே போகணும். சிட்டிக்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு சிட்டி டூர் ஒன்று பெண்டிங் இருக்குது, அதனால் இங்கேருந்து கிளம்புறோம் இப்போதைக்கு. Friends in Savanavant in Not required, no. finish. City Finish Yerevan. 6 o'clock. We have another tour at 6 o'clock. City tour. 6 o'clock, 6 Oh. இந்த டூரை முடிச்சுட்டு இப்போ சிட்டிக்கு திரும்பி போயிட்டுருக்கோம். இந்த லேக் செவனை பார்த்தாச்சு, இப்போ சிட்டிக்கு திரும்பி போயிட்டுருக்கோம். இந்த ரோட்லேருந்து பாருங்கள் லேக் செவன் வியூ. ஒன்றும் தெரியல, கடைங்க தான் இருக்குது. சரியான பெரிய லேக், அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. சூரியனுக்கு ஸ்னோ போவான்.